ஒரு மாலை உடுப்பு அல்லது ஏதாவது ஒன்று இருந்தால் கட்டாயம் குடும்பம் ஒன்று அடையாளப்படுத்தி விடும். அடையாளப்படுத்த கூடாது என்பதற்காகவே கிருஷாந்தி குமாரசாமி நீங்க பார்க்கணும். தாய வெற்றுடலாக எடுக்கிறார்கள், கிருஷாந்திய வெற்றுடலாக போய் பார்த்தவர்கள் எல்லாரும் வெற்றுடலாவினம் உடுப்புகளை கொண்டு போய் இன்னும் ஒரு குடியில புதைச்சிருக்கிறார். சரிதான், இது நாளும் தோண்டி கொண்டு போய் வந்தபடியா மொழி வந்துட்டு ஏதோ நிம்மதியா போயிருக்க வேணும். ஆனால் பக்கத்தில் இன்னும் ஒரு குழியாக இருந்தபடியா அந்த ஆடைகளும் எடுக்கப்பட்டு சாட்சியங்களை முற்றுமுழுதாக மறைக்கிறதுக்காகவே தான் இந்த உறுதுணை புடைவைகள் ராணுவம். சோமரத்ன ராஜபக்ச சொல்றார், இன்றைக்கு சட்டத்துக்கு மேல சட்டம் எடுத்தவர் சொல்றாரு, என்ன கூப்பிடுங்கோ இந்த அரசியல் வரலாற்றுல இந்த நீதித்துறை வந்து என்ன பாதிச்சிட்டது, இது எல்லாருமே செட் பண்ணி என்ன செய்திருந்தோம். இந்த அரியால இந்த கேம்புகள் 96 இருந்த அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு கொடூரமானது சரிதானே. அப்ப அந்த செம்மணியில வாசலில் நிற்கிறார் சோமரத்ன. இவர் தான் டோச் அடிச்சு வாகனங்களை விட வேணும். ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் புதைக்கிறதுக்கான அந்த அனுமதி அங்க இருந்து மேல டெலிபோன் கால் வந்தா இவர் தான் விடுறதாக சொல்லப்படுது. இதுக்கு நீதித்துறை அமைச்சர் வந்து யாழ்ப்பாணத்தில் 2 கிழமைக்கு முதல் வந்து சொல்றார், காணாம போனவர்களை சந்திச்சு சோமரத்ன ராஜபக்ச வந்து பொது மன்னிப்பு கொடுத்தா தான் உண்மைகளை சொல்லுவார் என்று சொல்லுவார். அதுல எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இதுக்கு ஒரு நீதி அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு, இதுக்கு ஒரு நீதித்துறை வேணும். ஒருவர் தகவலை மறைக்கலாம். அப்ப அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷனை கொடுத்த கையோட சட்டத்தில் அவர் எடுத்து சிறைச்சாலை உங்க அரசுக்கு கீழே இருக்கிற கட்டமைப்பில் அவரை கொண்டாந்து வாக்குமூலத்தை கொண்டு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்களை வெளியில கொண்டு வரதானே ஹாசன நாணயக்கார செய்ய வேணும். அப்ப இந்த வகையில தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த ஆடைகள் எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஆடைகள் இல்லாமல் எங்கட சனம் இங்க இருந்து வந்தது. அப்ப இந்த ஆடைகளுக்கு என்ன நடந்தது? ஒரு ஆடைகள் முக்காம இருந்திருக்கா. 480க்கும் மேற்பட்ட உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, ஒற்ற உடுப்பில்ல ராணுவத்திட்ட. அப்ப என்ன சொல்லுது இந்த மாஸ் கிரேவ்ஸ்ல இனப்படுகொலை கண்டா ஏறுமாறாக தாறுமாறாக மனித உடல்கள் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கின்ற இன்டென்ஷனை நாங்கள் ப்ரூவ் பண்ணலாம். அவர்கள் மனிதர்களாகவே ஒரு தனக்கு விரோதமான குரோதமான எண்ண உணர்வோடு இருக்கிற ஒரு மிலிட்டரி கொலை செய்து போட்டு கொண்டு அந்த டிராக்டர் லோடு, உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் டைம்ல பாத்தீங்கன்னா டிராக்டர்ல கொண்டு போய் எங்களை சனத்தை எப்படி ஸ்ரீலங்கா ராணுவம் படுகொலை செய்தது கொண்டு போய் அப்படியே டிராக்டரை நிமித்தி ஏறுமாறாக புதைக்கப்பட்டிருந்தால் அங்கே ஸ்ரீலங்கா ராணுவம் புதைச்சிருந்த அது இந்த இன்டென்ஷன் எண்ணம். இந்த சட்ட நிபுணர்கள் சொல்லினோம் இனப்படுகொலை என்று நிரூபிக்கிறதுக்கு எண்ணத்தை நிரூபிக்கலான்னு சொல்லுற சட்ட நிபுணர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறேன். அதை தயவு செய்து நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அவரை ஒரு விவாதத்துக்கு கூட்டி கொண்டு வாங்க, இதை நாங்கள் விவாதிப்போம். உலகம் சொல்லுகிற சட்டத்தில் இன்றைக்கு சனவித பார்க்குதுன்னா சனத்துக்கு விளங்கும் நான் என்னத்தை பேசுறேன், எந்த வேதனை இருக்குங்களுக்கு இன்றைக்கும் இந்த இடத்துல. அப்ப இந்த ராணுவ இதுல ஏறுமாறா புதைக்கப்பட்டிருந்தால் அது அதுக்குள்ள சொல்லுது. மற்றது குழந்தைகள், தாய்மார், பாலூட்டும் தாய்மார், வயோதிபர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தால் அது இனப்படுகொலை. ராணுவ வயதையொத்த 18 இருந்து 36 வயசு கிடைப்பட்ட ராணுவ வயதையொத்த இளைஞர்கள் யுவதிகளாக அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அது போர்க்குற்றம். நீ அவையும் கொல்லேலாம். சிறை கைதிகளா இருக்கிறவர்களுக்கு நீ அந்த பொறிமுறையிலே அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் சட்டம் சொல்லுகிற வழியில தான் நீங்கள் தண்டனைகளை கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கு கொல்லேலாம். அது ஓ கிரைம்ஸா போகும். இது ஜினோசைட் என்று சொல்ல வருகிறோம். குழந்தைகள் குற்றும் குருமானமாக கொண்டே போடப்பட்டிருந்தால் இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணப்படும். கிருஷாந்தியில மிக ஆழமா பொருந்தும். ஒரு உதாரணத்தை எடுத்து அங்கதான் நாங்க பொருத்துவோம். கிருஷாந்தியை தேடி அந்த கோஆபரேட்டிவ்ல வேலை செய்தவரும் தாயும் மகனுமாக போயிடும். அந்த விஷயம் இல்ல நீங்க தான் பிடிச்சிட்டீங்கன்னு தெரிய வருது. அதுக்காக அந்த சாட்சியம் வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக அந்த குடும்பம் கொல்லப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த குடும்பம் நியாயம் கேட்க போன குடும்பமாக அடிக்கப்பட்டது. இது ஒரு இனப்படுகொலைக்கான மிக அச்சொட்டான சான்று. இன்றைக்கு தேவநேசன் நேசையா அவர்கள் இன்றைக்கு இல்ல உயிரோட செத்து இப்போ ஒரு மாசம் இருக்கும் நினைக்கிறேன். அவருடைய செம்மணி புதைகுழி சம்பந்தமான ஒரு ஆணைக்குழுவை மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ சந்திரிகா அம்மையாருக்கு பாரிய குற்றச்சாட்டு வருது. அப்ப அவ மனித உரிமை ஆணைக்குழுக்களால ஒரு குழுவை நியமிக்கிறார். அதுக்கு தேவநேசன் நேசையா அவர்கள் அந்த குழு ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்து விளங்குறார். அதுல சாட்சியம் 373 பேர் சாட்சியம் போட்டுக்கிறார். அதை நீங்க போய் பாருங்க. அவர் ராணுவ தலைமையத்துக்கு எழுதி கேட்கிறார். இந்த ராணுவ அதிகாரி இந்த சாபகச்சேரியில புங்கன்குளத்துல அரியாலையில வேலை செய்திருக்கிறார், அவர் எங்களுக்கு தாங்கும். அப்படி ஒரு பேர்ல இல்ல. அப்ப நீங்கள் இந்த புதைக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? உங்கள்ட்ட கைதிகளா இருந்தவருக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ரெக்கார்ட்ஸ் இல்ல. புலிகளின் யுத்தத்தில் அழிக்கப்பட்டு விட்டது. எனக்கு என்ன விளங்கல. இந்த இது யாரும் சொல்லி போட்டு போற எக்ஸ்கியூஸா? இப்படி சொல்லிட்டு போகலாமா? இன்றைக்கு அந்த தகவல்களை நீங்க கொண்டு கூட்டி வாசிங்க. இந்த விஷயங்கள் இந்த ஈழத்தமிழினத்துக்கு உங்களுக்கு தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்ல பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்களினுடைய சாட்சியங்கள் பெயர் மாற்றப்பட்டு 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போட்டிருக்குது. எந்தெந்த கேம்ப்ல எந்தெந்த ராணுவத்தால எப்படி எப்படி இந்த பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுலதான்
நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர்கள் ருவண்டா தீர்ப்பாயத்தில் உங்களுக்கு தெரியும், இனப்படுகொலை என்று சொன்னா இனப்படுகொலை ரோம சாசனத்துல இனப்படுகொலை இது நடந்தான்னு சொல்லி 6 விஷயம் இருக்கு. இந்த 6 விஷயங்கள் நடந்தா அது இனப்படுகொலை. 7வது விஷயம் அவர் தீர்ப்பின் மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரார். தீர்ப்பின் மூலமாகவும் நீங்கள் ஒரு பைண்டிங், அது சட்டம், தீர்ப்பு கொண்டு வந்துட்டு சட்டம். குட்டு ஆட்சியில் இருந்த குட்டு இனத்தவர்கள் டட்சி இனத்து பெண்கள் மீது இழைத்த பாலியல் வல்லுறவு இனப்படுகொலை. ஏனென்று சொன்னா நீ ஒரு இனத்தினுடைய பரம்பரை மாத்திரத்துக்காக பலோத்காரமாக அந்த பெண்ணின் மீது ஒரு பாலியல் வல்லுறவை செய்து அதன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் அந்த இனத்தை மாற்றுகிற வகையில் அந்த கொடுமையை செய்து அந்த சந்ததி தலைக்க முடியாம நீ செய்கிற வேலையை செய்து அது இனப்படுகொலைக்கு சமன் என்று இந்த நவநீதம் பிள்ளை அம்மையார் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் ருவண்டாவில். அப்ப எங்களுக்கு இது வரலாறா இருக்குது. பெண்கள் பாலியல் வல்லுறவு உள்ளாக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது. இன்றைக்கு செம்மணியில எடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சான்றுகளும் உங்களுக்கு தெரியும். இதுல 17 வயசா 18 வயசா என்று பார்க்கிறது, வயசு காணிக்க முடியும். என்ன தூக்கு பின்னுக்கு கட்டப்பட்டவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றதை பார்க்க முடியும். துப்பாக்கி சின்னங்களால் சுட்டப்பட்டிருக்கிறார்கள், இவ்வளவு தூரத்தில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கிட்ட வச்சு கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே இந்த ஃபோரன்சிக் மெடிசின் சொல்லும், சகல விஷயத்தையும் சொல்லும். பாவிக்கப்பட்ட அந்த துப்பாக்கி சின்னம் புலிகள் பாவிச்சதா இவர்கள் பாவிச்சதான்றதை கூடி சொல்லும். எந்தெந்த காலப்பகுதியில் பாகிஸ்தான்ல இருந்து இப்ப ராணுவ சன்னங்களை இவர்கள் இறக்குமதி செய்தார்கள். நீங்கள் ரோட்டு நம்பிக்கடல் புத்தகத்தை பாத்தீங்கன்னா கமல் குணரட்ன எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார். பாகிஸ்தான் எப்ப ஆயுதங்களை திறந்தது, ரஷ்யா எப்ப ஆயுதங்களை வேண்டினாங்க, கள்ளச்சந்தையில எப்ப வேண்டினாங்க, கள்ளத்துவக்க எப்ப வேண்டினாங்க என்ற சகல வரலாறும் அங்க இருக்கு. அப்ப இதுல செக் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆருடைய துப்பாக்கி சின்னம், ஆருடைய குண்டு, எப்படி இவர் கொல்லப்பட்டார்கள் என்றது போஸ்பரஸ் குண்டு. நீங்கள் அங்கால போனீங்கன்னா முழுக்க போஸ்பரஸ் குண்டு. அந்த உடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டால் அவர்களுடைய அந்த சான்றுகள் நச்சு குண்டுகளும் புயக்குண்டுகளும் வீசப்பட்டு போட்ட வரலாற்றை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில தான் நான் சொல்ல வருகிறேன். ஏறுமாறாக தாறுமாறாக புதைக்கப்பட்ட உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் சிறுவர்களுடைய உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடை அணிகலன் எதுவுமே இல்லாமல் இறுதி மரியாதை எந்த ஒரு ராணுவம் தான் ஒரு சிவில் யுத்தத்தை பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தம் என்று சொன்னால் மக்களை நீங்கள் மிக மரியாதையாக நடத்தி இருக்கணும். அந்த மக்களை மிக கொடூரமாக கொண்டொழித்து அடிப்படை அந்த மரியாதைகள் கூடி இல்லாத வகையில் மிக மனித குலத்துக்கு இழிவான ஒரு ராணுவமாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ராணுவத்துக்களை தான் இந்த தமிழினம் சீவிச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கும் 5 டிவிஷன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் வைத்திருக்கிறார். சரிதானே? அப்ப இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த செம்மணி புதைகுழி என்பது தயவு செய்து 30ஆம் தேதி இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் இந்த மாநாட்டில் அவர்கள் சர்வதேச விசாரணையை கோரியிருக்கிறார்கள். இன அழிப்பு இனப்படுகொலைக்கான நீதியை கோரியிருக்கிறார்கள். இது அவர்களுடையது அல்ல. அவர்கள் ஒரு குடும்பத்தில் இழந்திருக்கிற அந்த வலியும் வேதனையும் எங்களுக்கு ஒரு பாரிய விடுதலைக்கான பயணத்துக்கு தயார்படுத்துது. இன்றைக்கு இந்த 17 வருஷம் இன்றைக்கு கன்னியா வரி போகலாம், தையிட்டி வரி போகலாம், இது வெறுமனே இடங்கள் நிலங்களாக போய்விடும். ஆனால் உயிரோடு கையளித்த அந்த உறவுகள் இன்றைக்கு செத்துக் கொண்டிருக்கிறது.